ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வண்டி ரெண்டுக்கு எடுத்துட்டோம். ஒரு வண்டி அதாவது கொஞ்சம் ஓல்டு வண்டியாக இருந்ததுன்னா 300 ரெண்ட்டு, புது வண்டியெல்லாம் வேணும்னா 400 ரெண்ட்டு ஒரு நாளைக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம்தான். அப்படியே கடை எங்கே இருக்குது, லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான். வாக்கப்பல்ல வந்தீங்கன்னா நியரஸ்ட் தான். அதாவது கடையோட போர்டை காட்டுறேன், நல்லா பார்த்துங்க. ஆக்சுவலாக வண்டி எடுத்து நாங்கள் இப்போது சாப்பிட போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு செக்இன் பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிக்கு. மழை துளிச்சிக்கிட்டே இருக்குது, ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே மழை துளிச்சிக்கிட்டே தான் இருக்குது பாண்டிச்சேரியில். வண்டி வந்து நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லேயே பண்ணி கொடுத்தாங்க. கடை லொக்கேஷன் அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸ் தான், நடந்து வர டூர் தான். 100 to 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நடந்து வந்து தான் எடுத்தோம், ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த கடைக்காரங்க 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அங்கே ஒரு பூனை இருந்துச்சு, அந்த கருப்பு பூனை காலக்கால சுற்றி வந்துச்சு. பட் அதை வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வண்டிக்கு 200 பட்சத்தில் 4 வண்டிக்கு 800 பெட்ரோல் போட்டிருக்கோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னு தெரில. கேப்டன், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி டெய்லி கடமையான பல்லு விளக்கிட்டு அப்புறமா தான் சாப்பிட போகிறோம். சாபாஸ், என்னடா சொல்கிற? நான் ட்ரெயின்லேயே பல்லு விளக்கிட்டேன் நண்பர்களே. இவர் தான் இன்னும் பல்லு விளக்கலை. நம்ம கேங்கில் எத்தனை பேர் பல்லு விளக்கலைன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அதாவது திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டீசெண்டான பில்லு தான் வந்திருக்கு. ரெஸ்டாரண்ட் பேர், ஐயோ ரெஸ்டாரண்ட் பேர் மேலே இல்லை போல், இருங்க காட்டுறேன். ஸ்ரீ ரங்கமன்னார். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறதுன்னு எங்களுக்கே தெரியல, திருதான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரிப் அட்வைசர்னு ஒருத்தன் எங்களை ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்கிட்ட மாட்டியிருக்கீங்க. நான் என்ன அவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ஏன் இப்படி கலீஜா பேசிட்டு? சரி என்ன கண்ண பேசிருக்கீங்க சொல்லுங்க. ஒரு கண்டென்ட் இல்ல, இப்படி கெட்ட பையனா மாறலாமா? சரி, பாண்டிச்சேரி வந்தாச்சு, ரூம் லொகேஷன் போட்டாச்சு, எல்லாரும் அங்க வந்து சேர்ந்துருங்க. அப்புறம் நான் முன்னாடி போயிட்டேன், நான் அழுத்திட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது கண்டென்ட்டுங்கிற பேர்ல கண்டதையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால இவனுங்களை நம்ம தவிர்த்திடலாம். உங்களுக்கு நான் இங்க என்னென்ன இருக்குன்றதும் நாங்க எங்க சுத்த போறோன்றதையும் காட்டுறேன். வண்டி எடுத்த நண்பர்களே மூவ் ஆயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெசார்ட்டுக்கு போயிட்டு பேகை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் போகலான்னு பிளானு. நமக்கு இந்த ட்ரிப் அட்வைசர்னு ஒருத்தன் வந்திருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து ஒன்று ஒரு டைமில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் நடக்காது. கோவா போகும்போதுமே நாங்கள் வந்து பல பிளானில் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் பண்ண பிளானே கிடையாது. ஸ்பாட்டில் என்ன தோணுச்சோ அதுதான் பண்ணோம். இங்கேயும் அதுதான் பண்ணணும், அதுதான் நடக்கும். பசங்க ட்ரிப்புனாலே ஸ்பாட்டில் என்ன நடக்குதோ அதுதான். என்ன வச்சா அதானே. நாங்கள் இப்போ வந்து புக் பண்ணி இந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக புக் பண்ணி இந்த ரூமுக்கு வந்திருந்தாலும் இங்கே காலையில் 11 மணிக்கு தான் செக்இன். 11 12 செக்இன் டைம் என்ன? 12 மணிக்கு தான் செக்இன். அதனால் இங்கே பேகை வச்சுட்டு இப்போ நாங்கள் பீச் போயிட்டு அப்புறம் வந்து தான் செக்இன் பண்ணுற ஐடியா. அதனால் இப்போ பீச்சுக்கு போகிறோம். நாங்கள் உட்காந்து இந்த இடத்துக்கு பின்னாடி ஆப்போசிட்டில் வந்து 3 பொண்ணுங்க நின்றுச்சு தெரியுமா. அந்த பிள்ளைங்க பேசிட்டு இருந்தது. அந்த பிள்ளை எனக்கு பேசிட்டு இருந்தது கேட்டில மச்சான். என்ன பேசிட்டு இருக்குன்னா, அந்த பிள்ளை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணு, இல்லை பேசிக்கிட்டே இரு, அதுவாக கண்டுரும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அட் எனி காஸ்ட் பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு தெரியுது. ஆமா, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நண்பர்களே, இந்த மாதிரி தான் இருக்காங்க பசங்களா. நீங்க வந்து ரொம்ப உஷாரா இருங்க. நாங்க இப்ப மறுபடியும் கிளம்பிட்டோம். நாங்க தங்க போற ரூம்ல இருந்து கிளம்பி அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஆரோவில் போறோம். ஆரோவில் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே சுத்திட்டு 12:30 இங்க செக்இன் வந்து செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கெல்லாம் பிளான் பண்ணணும். ஒரு பிளானுமே தெளிவா இல்லாம தான் வந்திருக்கோம். உள்ள போய்கிட்டு இருக்கோம். என்ன பஸ் இருக்குன்னு இருக்காங்க, ஃப்ரீ பஸ் இருக்கு. அப்புறம் உள்ள போயிட்டு சவுண்ட் மியூசிக், 1.5 கிலோமீட்டர் போகணும். நம்ம ஒரு 200 மீட்டர் போனா ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்களா, அது வரைக்கும் ஏறி போயிடலாம். ஆமா, அதான் பாருங்க எல்லாரும் போயிட்டு இருக்கானே. விளாக் ஓனருக்கு சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபிளாஷ்பேக்.
எல்லாரும் பூரா பயிலும் ஆளுக்கு ஒரு ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கானுங்க. ஆக்சுவலாக பாண்டிச்சேரி போயிட்டும் பூரா பயிலும் இந்த மாதிரி ரூமில் படுத்துக்கிட்டு போனதான் நோண்டிக்கிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்த மட்டும்தான் என்னென்ன ட்ரெயின் வருது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. லாகை நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் சேனலே டேக் ஓவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் விசிட்டராக மட்டும் அப்பப்போ வந்துட்டு போவான். சரி, ஓகே. நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பஸ் ஏறிட்டு என்ன சார்ஜஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு பாண்டிச்சேரி ஆரோவிலோட ஹிஸ்ட்ரிஸு, அதில் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு, எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டம்மு, ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆரோவில். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோவில் ஸ்ட்ரக்சரோட மினியேச்சர். ஆரோவில்குள்ளே இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரோட மினியேச்சர் தான் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த டோட்டல் ஆரோவிலோட மேப் இதுதான். நம்ம இது வழியாக தான் அப்படி நடந்து போகிறது வர்றது எல்லாமே. அந்த 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளே நடந்து போகிறது, ஃப்ரீ பஸ் வச்சு போகிறது வர எல்லாத்தோட மினியேச்சர் ஏரியா இதுதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரோவிலோட அவுட் இது. ஏன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பாதி நேரம் ஆடியோ இல்லாம எடுத்துக்கிறேன், பாதி நேரம் மூஞ்சே வரல. உன்னை பொண்ணு பார்க்கலன்றது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆரோவில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கனால பேர்ட் ஷோவும் இந்த சவுண்ட் பார்க் மியூசியமும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 11:30 ஸ்லாட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மழை அப்போனால ஸ்லாட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2:15 இன்னொரு ஸ்லாட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மறுபடியும் இதே மழை பெஞ்சா அதுவும் கேன்சல் ஆயிருங்கிறனால நாங்கள் வந்து இப்போ வந்துட்டு இதுக்கு மட்டும் போகிறோம். இப்போ எங்கடா போகிறோம்? மேட்ரி மந்திர் மட்டும் போகிறோம். அப்படியே வாக்கிங் போகும்போது நீங்கள் நடந்து தான் போகணும். வரும்போது பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இருக்குது, உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு. அதனால அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். காலையில் சாப்பிட்ட செட் தோசையும் வடகரியும் வந்து செரிமானத்துக்காகவே எங்களுக்கு 1.5 கிலோமீட்டர் வாக்கிங். ஆமாம், 30 minutes வாக்கிங்னு போட்டிருக்கு போர்டில். ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. நிறைய கேன்டீன் அது இதுன்னு கடையெல்லாம் இருக்குது. ஆனால் எந்த ரூட்டில் போகிறோம் எங்கே போகிறோன்னே தெரியல. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சிக்னல் இருக்கா மொபைலில்? ஆக்சுவலி ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. ஜியோ சிக்னல் கிடைக்குதாடா? 1 பாயிண்ட் மட்டும் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால கிடைக்குது. ரூட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ரோடு அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்னொன்று வந்துட்டு இங்கே வந்து இந்த சென்டரில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாஸஸ்க்கு வந்து எந்த சார்ஜஸும் கேட்கல. அது எத்தனை மெம்பர்ஸ்ன்னு கேட்டு ஒரு பாஸில் எத்தனை மெம்பர்ஸ்ன்னு போட்டு மட்டும் எழுதி மட்டும் கொடுத்துட்றாங்க. 18 மட்டும் போட்டு கொடுத்து தாட்டி விட்டாங்க. அப்படி பண்ணிட்டாங்க. நாங்கள் மட்டும் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு ஓகேங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்கள் பேர்ட்ஸ் ஷோக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டரில் சொல்கிறாங்க. நீங்களே வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு தனியாக போய்க்கலாம், அதுக்கு வந்து 250 அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் மியூசியமுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு 45 minutes 1.5 hours சொன்னாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 350 நினைக்கிறேன், 350 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 350 வந்துட்டு பர் ஹெட்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பேர்ட் செஞ்சுரிக்கு வந்துட்டு 2.5 சொன்னாங்க. அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா வருது. என்னன்னா இங்கே வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 53 கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களா சேர்ந்து இந்த சிண்டிகேட் உருவாக்குறாங்களா? ஆக்சுவலி வந்து 23 ஸ்டேட்ஸ் அண்ட் 53 வந்து கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ஹைலி எப்படி சொல்றது ஃபாரினர்ஸ் வந்து அதுவும் வந்து ஹை ரிச் பீப்புள் எல்லாமே சேர்ந்து இப்படி ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கணும், ஈகோ சிஸ்டமோட உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது 1968 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யானை குட்டி, புலிக்குட்டி, ஆனால் விலங்குகள் இதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும்.
ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது பாதி பேர் பஸ்ஸில் வந்தோம், பாதி பேர் அப்படியே பை வாக்கில் வந்துட்டோம். இப்போ வந்து அந்த எக்ஸிபிஷன் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, எக்ஸிபிஷன் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்லான்ட்டு வந்தோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு, இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு, இல்லை பசங்களோட ஜாலியாக கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கிறதுக்கும், அப்படியே வியூ செக் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த ஆர்ச் கிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று வரும். நான் அதில் மார்க் பண்ணி காட்டுறேன். இதில் எக்ஸிபிஷன் ஸ்டோர் வரும், கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட், கீழே ஒரு ரெஸ்டாரண்ட். நான் இப்போ காட்டின மாதிரி ஒரு இந்த மாதிரி ஸ்டேர் கேஸில் போனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா அவசியம் சாப்பிடலாம். என்ன சாக்லேட் பேர்ரா? ஒயிட் சாக்லேட்டா? எவ்வளோ வந்துச்சு? 100 கிராம் 140 ரூபா. 140. ஓகே,